திருப்பரங்குன்றம் இஷ்யூ வந்து இன்னும் அப்படியே இருக்கு. பாஜக பத்தி பேசினாருன்னு நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். திருப்பரங்குன்றம் இஷ்யூ பத்தி நேரடியா ஏன் அட்ரஸ் பண்றது இவ்வளோ தயக்கம்? திருப்பரங்குன்ற இஷ்யூவை அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு பல இடத்துல நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். எதனால? இஷ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது திருப்பரங்குன்றத்தில் நம்ம ஒரு முருகர் கோவிலுக்கு மலை மேலே விளக்கு ஏற்றுறதா வேணாமான்றது பஞ்சாயத்து. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் திருப்பரங்குன்றமோ இல்லை மதுரை ஃபார் தட் மேட்டர் எவ்வளோ பேர் எனக்கு விளக்கு ஏற்றியே ஆகணும்னு சொல்கிற ஹிந்துக்கள், இல்லை இங்கெல்லாம் மலை மேலே விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிற இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர்? இந்த மக்களுக்குள்ளே ஏதாவது வேறுபாடு இருக்கா, கருத்து வேற்றுமை இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா? இதுக்கு அரசாங்கம் ஏதாவது ஒரு பிளபிசைட் மக்களோட சர்வே மாதிரி ஏதாவது, ஓகே இவங்க கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் அவங்க எடுக்க மாட்டாங்க, கேஸ்ட் பேஸ்டு சர்வே கூட இவங்க எடுக்க மாட்டாங்க, அதுக்காக போடுற கமிட்டி கூட கலைச்சிடுவார் நம்ம முதல்வர் வந்தோடனே, அது தனி கதை. இந்த இடத்துல இதுக்காக ஏதாவது சர்வே ரிப்போர்ட் ஏதாவது இருக்கா கையில்? நாளை கோர்ட்டில் பஞ்சாயத்துன்னு போனால் மத நல்லிணக்கத்தையோ மக்களுடைய சகோதரத்தையோ பாதிக்குதுன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது டேட்டா இருக்கா? இல்லை, சர்வே ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நான் சொல்கிறேன் டேட்டா இருக்கு என்கிட்ட டேட்டா இருக்கு. அதனால தான் சொல்ல வரேன். சரி, என்ன டேட்டானா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமியரோ ஹிந்துவோ கிறிஸ்துவரோ இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க.